ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோட தம்ப்நெயில் டாபிக் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இரங்கல் நம்ம தெரிவிச்சிருவோம். அதாவது கரூர் மக்கள், கரூரில் இந்த ஒரு ஸ்டாம்பேட்னால் உயிரிழந்த மக்களுக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் சார்பாக நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா உயிர் தானங்க. அந்த உயிருக்கு எத்தனையோ கனவுகள் இருக்கும். எல்லாமே இழந்து இன்றைக்கி அந்த குடும்பத்தினரும் இந்த ஒரு சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. இதுக்கு பின்னணியில் எவ்வளவோ காரணங்கள், எவ்வளவோ சேனல்கள், எவ்வளோ யூடியூப்ஸ் பேசினாலுமே கூட இதுக்கு பின்னாடி ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவாதிப்போம். ஸோ ப்ராக்டிக்கலாக தான் பேச போகிறேன். இந்த சம்பவத்தை வச்சு இதை வேற ஒரு சம்பவத்தோட கனெக்ஷன் பண்ணி இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட கோத்து விட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது யாருக்கும் பிடிக்கவில்லை அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போகிறது, இல்லை விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுறதுக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போகிறது, இல்லைனா ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்காக ஒரு சில பேர் ஏவி விட்ட ஒரு பிரச்சனை பூதாகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறது. இந்த மாதிரி பல கதைகள் இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பேச போகிறது பொதுமக்கள் மேலே குறையா, ஏன்னா அதையும் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ரசிகர்கள் ஏயா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற, ஒரு நடிகன் பின்னாடி ஓடனாதான் தானே நீ இறந்து போன அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குற, இந்த ஒரு துயரத்தில் இறந்தவர்கள் வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. பொதுமக்களில் பாதி பேர் இறந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேடிக்கை பார்த்த வந்தவங்களில் ஒரு சில பேர் இறந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 பெண்மணிகள் இறந்துருக்கிறாங்க, 7 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் விஜய் பற்றி தெரியுமா? இந்த 7 குழந்தைகளுக்கு விஜய் யார் அப்படின்றது தெரியுமா? இவங்கெல்லாம் விஜய் அவர்களை பார்க்க வந்தவங்களா, இல்லை தாவேக்கால இருந்தவங்களா, இல்லை விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா, எதில் இருந்தவங்க? ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது எப்படி பார்த்தாலும் பொதுமக்களே. இதில் யாருக்கு ஆதாயம், அதுக்கப்புறம் யாருக்கு நெருக்கடி அப்படின்றத பற்றிலாம் ஏகப்பட்ட அரசியல் சேனல்கள் விவாதித்தாலும் ப்ராக்டிக்கலாக என்ன மேட்ரு அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கிடுறேன் நண்பர்களே. அதாவது இந்த சம்பவம் 27/8/2025 என்ன நடந்தது? அதாவது தமிழகம் மறக்க முடியாத ஒரு நாளுங்க. அதாவது தமிழகத்தில் எவ்வளவோ துயர சம்பவங்கள் நடந்தாலும் அந்த வரிசையில் இந்த ஒரு துயர சம்பவமும் இடம்பெற்று விட்டது அப்படின்றது தான் மிக வருத்தமான ஒரு சங்கடமான ஒரு விஷயம் நண்பர்களே. அதாவது விஜய் வாழ்க்கையிலேயே இப்பேற்பட்ட ஒரு சங்கடத்தை அவர் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது ஏண்டாபா சாமி நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நேற்று நைட்டு விஜய் அவர்கள் கரூர்லேருந்து கிளம்பும் போது யோசிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு நடிகராக இருந்து அந்த ஒரு இமேஜை வச்சு பாலிஷாக அரசியலுக்குள்ளே நம்ம அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பல அரசியல்வாதிகள் சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல நெருக்கடிகள், பல நெருடல்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு சில பேர் ஆட்சியை பிடிச்சாலுமே கூட விஜய் அவர்கள் அரசியலுக்கு இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியை விஜய் அவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நண்பர்களே. அதாவது என்ன மேட்டர் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். சமீபத்தில் கூட புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மக்கள் வெளியில் வரும்போது, தியேட்டர் விட்டு வெளியில் வரும்போது நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அந்த என்ட்ரி போலீஸ் பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல, இது ஒரு பிளான்டானே தெரியல, ப்ரீ பிளான்ட்டும் கிடையாது. திடீர்னு இறங்கினோடனே அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதும் போது குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்த அந்த குடும்பத்தில் 2 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆந்திராவில் மட்டும் மாறலங்க, இந்தியா முழுக்க மாறிடுச்சு. இதனால் படம் என்னதான் புஷ்பா 2 ஒரு நல்ல சக்ஸஸான படமாக இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு பிளாக் மார்க் அல்லு அர்ஜுனை லைட்டாக உலுக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அவர் செஞ்சாலும் இழந்தது தானங்க. அந்த குடும்பம் எப்படி ஒரு துயரத்தில் வாடும் அப்படின்றது யாராலையும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஸோ இப்பேற்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்கவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர், அதாவது இந்த புஷ்பா 2 நான் ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நடிகர் ப்ரீ பிளான்டாக எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஒரு ரசிகர்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கும் போது மக்கள் கூட்டம் பதத்து போயிடும். அதாவது ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு 8 பேர் ரொம்ப ஷாக் ஆகிடுவானுங்க. அதாவது ஐயோ நம்மளோட தலைவன் வந்துட்டான்டா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோவில் புஷ்பா 2ன்றது எந்த அளவுக்கு ஒரு மாஸ் மசாலா படம். இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரவனோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பல பெரிய பெரிய நடிகர்களோட படங்கள் வெளியான அந்த முதல் ஷோ யூடியூப்லேயே பப்ளிக் ரிவ்யூன்னு ஒன்று போடுவானுங்க. அதை பாருங்க, அவனுக்கு 1008 கவலை இருக்கும். அதெல்லாம் பற்றி அவன் புலம்பி தள்ளனாலும், ஆனால் இந்த ஒரு படம் சரியில்லைன்னு வைங்களேன், அடித்து நவுத்திடுவான். நல்லா இருந்தாலும் வேற லெவலில் அவனோட எமோஷன் அவன் கக்குவான் பாருங்க. ஸோ அதுதான் ஒரு ரசிகனோட எமோஷன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு படம் 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த எமோஷனை அவன் மைக்கை பிடிச்சி இவ்வளோ கத்தும் போது அவன் எத்தனை வருஷமாக அந்த நடிகர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு ஒன்று வச்சுருப்பான். ஸோ அந்த நடிகனே நேரில் நம்மளை பார்க்க வரான் அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை மறந்து விடுவார்கள். அதாவது அவங்களே மறந்துட்டு
ஒரு மாதிரி, அதாவது நம்ம கோயிலெல்லாம் போனால் அந்த சாமி ஆடுறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், ஸோ அது வந்து அருள் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் தன்னை மறந்து போய் தானே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரசிகனுக்கு வந்து ஒரு மனநிலை மாறிடும். அதுதான் வந்து ஒரு நடிகர் மேலே இருக்கக்கூடிய கிரேஸ், ஈர்ப்பு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. அது உள்ளதான் நீங்கள் போகாதீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அடிச்சு பிடிச்சி அந்த அல்லு அர்ஜுனை நான் பார்த்து அவனை கிட்ட போய் ஒரு கை கொடுத்துருவோம்டா அப்படின்ற மாதிரி இன்னி இருக்கக்கூடிய கல்ச்சரில் வந்து இந்த செல்ஃபி மேட்ரு வேறு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்துடணும்னு ஓடி போய் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தான் அந்த குடும்பத்தில் ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒரு ரசிகனோட மனநிலை இப்படி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அல்லு அர்ஜுன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. காரணம், அவர் எந்த ஒரு பர்மிஷனும் ப்ராப்பராக வாங்காமல் வந்தார் அப்படின்றனால. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அல்லு அர்ஜுன் அவர்கள் மேலே. இருந்தாலும் அல்லு அர்ஜுன் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்படி நடக்கும் அப்படின்றதான் ஒரு பெருசாக எக்ஸ்பெக்டும் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக தவறு அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படம் ஓடுது, இந்த படத்தில் இந்த தேட்டரில் இவ்வளோ கூட்டங்கள் இருக்கும், ஸோ இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு மாவட்ட நிர்வாகம் ப்ராப்பராக எல்லாத்தையும் கண்காணிக்கணும். ஒரு இடத்துல ஒரு மக்கள் கூடுறாங்க, அதாவது ஒரு சின்ன டீ கடையில் 10 பேர் கூடினாலே போலீஸ் ஜீப் எடுத்துக்கிட்டு வந்து அவங்கள எல்லாரையும் கிளம்புன்றாங்களே. ஒரு படத்தில் ஒரு தேட்டருக்கு போகும்போது இப்பேற்பட்ட கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் நல்லபடியாக வெளியேறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்குறது ஒரு ப்ராப்பரான நிர்வாகம். ஸோ அந்த ஒரு நிர்வாகம் அங்கே சரியாக நடக்கலை. இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் புஷ்பா 2 மேட்டரை நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. ஏன்னா சம்பவன்றதோட சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது என்னன்னா, புஷ்பா 2லையும் அவர் வந்து அவர் படத்தை தேட்டருக்கு பார்க்க வந்த ரசிகர்களை நேரில் பார்க்க போய் இப்பேற்பட்ட சம்பவம் நடந்துருச்சு. அதே மாதிரி தான் தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் கரூரில் இப்பேற்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை நான் போட போகிறேன், என்னோட ரசிகர்கள் மற்றும் என்னை ஆதரிப்பவர்களை நான் நேரில் பார்த்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. இந்த மாதிரி கிளம்பும் போது அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாமக்கல்லில் தான் வந்து ஒரு மீட்டிங் போடுறத மாதிரி ஒரு பிளானு. அந்த நாமக்கல்லில் மீட்டிங் டைம் வந்து 8 மணியா காலையில். ஆனால் 8 மணிக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்க்கு காலையில் அதிகாலை 3 மணிக்கே ரசிகர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:45க்கு இந்த ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி விஜய் அவர்கள் அந்த இடத்துல வரவே இல்லையா, ரொம்ப லேட்டாக தான் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சியிலேருந்து நாமக்கல்லுக்கு நம்ம விஜய் அவர்கள் 2:30 மணிக்கு தான் போய் ரீச் ஆயிருக்காரு. அங்கே முடிச்சதுக்கப்புறமா நாமக்கல்லேருந்து ரொம்ப லேட்டாக கிளம்பி தான் கரூருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கரூரோட ஸ்கெடியூலே பார்த்தீங்கன்னா ஒரு மதியானத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக காலதாமதம் ஆனனால விஜய் அவர்கள் கரூரை கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு தான் போய் ரீச் ஆயிருக்காரு. 7:30 மணி, ஈவினிங் 7:30 மணி அப்படின்றது ஒரு சாதாரண நேரம் கிடையாது. அந்த கரூரில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் அப்படின்றது ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியா அப்படின்றதையும் தாண்டி ஒரு குறுகிய ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் இந்த நிர்வாகத்துக்கிட்ட எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 மக்கள் கூடுற அளவுக்கு இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு 4 வழிச்சாலை அப்படின்றனால கொஞ்சம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டாலும் அந்த 4 வழியில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி போயிடுவாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு சம்பவம், அசம்பாவிதம் நடக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க வந்து அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்காம கடைசியில் வந்து நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேலுச்சாமிபுரத்தில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அந்த இடத்த போய் ஃபஸ்ட்டு வந்து தாவேகாவை சேர்ந்தவர்கள் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்த ஆய்வு பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஒரு டவுட் வந்துருச்சுன்னா, விஜய் அவர்கள் கூடுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் அதிகமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து ஒரு நடிகனை பார்க்க வர மாதிரி தான் பார்க்க வருவாங்க. ஸோ அதனால் நிறைய கூட்ட நெரிசல் ஏற்படும், அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் முறையீடு கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலையாம். ஸோ அப்ரூவல் கொடுக்காத காரணத்தினால இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி திரு இபிஎஸ் அவர்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து மக்கள் கூடினாலுமே கூட எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் ஒரு அரசியல்வாதி. ஸோ இவரோட மீட்டிங்கில் இவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கறதுக்கு அவரோட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நம்மள மாதிரி பொதுமக்களோ ரசிகர்களோ ஒரு நடிகனை வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு கிரேஸோட பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு செலிபிரிட்டி. ஸோ ஒரு செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு பொதுமக்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவரை பார்க்கணும், ஒரு சின்ன செல்ஃபி எடுக்கணும், கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரசிகர்கள் மற்றும் அவரோட கட்சி நிர்வாகத்தை சேர்ந்தவர்களையும் தாண்டி பொதுமக்கள் அந்த இடத்துல கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக ஏகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல கூடிட்டாங்க. கூடினது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிஸியான இடம் அப்படின்றனால வேலை முடிச்சுட்டு போகிறவங்க, அந்த வழியாக வந்து வீட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்க அத்தனை பேரும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போனோம். ஸோ இந்த மாதிரி போனவங்களும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் வந்து ரொம்ப பிளாங்காக
பிளைண்டாக வந்து ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செவுத்துக்குள்ளே தன்னோட பர்சனல் லைஃபுக்குள்ளே இந்த மாதிரி ஆவாதீங்க, உங்களோட மனநிலையை மாற்றிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி பொது இடத்துல ஒரு ரசிகரை வந்து ஒரு நடிகை வந்து பார்க்க வர்றது, இல்லை ஒரு நடிகனை ஒரு ரசிகன் போய் நேரில் பார்க்க விரும்புறது அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கலி அது ஒரு நார்மலான விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு நடிகனை வந்து ஏன் போய் நீ அப்படி பார்க்குற அப்படின்றதெல்லாம் தாண்டி, நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், ரோட்டில் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சின்ன கோயில் ஊர்வலம், ஒரு சாமி ஊர்வலம் ஒன்று போகுது, இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய மீட்டிங் கத்திக்கிட்டு ஒரு 4 பேர் ஓடுறாங்கன்னா, நம்ம மக்களோட மனநிலை, எந்த ஒரு மனிதனோட மனநிலையும் என்னதான்டா நடக்குது வெளில அப்படின்ற போது நம்ம போய் வெளில போய் ரோட்டில் நின்று பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான சாதாரணமான ஒரு மனநிலை. வெளில என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் வீட்டுக்குள்ளே படுத்துன்னு இருப்பேன் அப்படின்றது தான் மோசமான மனநிலை நண்பர்களே. இந்த மாதிரி நேரத்தில் பொதுமக்கள் கூடுறது அப்படின்றது எந்த தவறும் இல்லை. ஒரு நடிகன் பின்னாடி ஓடாதீங்கன்னு இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. இது ஒரு மனிதனோட இயல்புங்க, அவ்வளோதான். ஸோ நான் எதை பற்றி தவறு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னா, ஒரு 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 நடிகனை வந்து நீங்கள் பிளாங்காக நம்பாதீங்க. இவன் வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டா இவன் நம்மளுக்கு நல்லது செஞ்சே ஆகணும், செய்வான்டா. ஏன்னா படத்தில் வந்து அவன் வசனம் பேசுகிறான்ல, கண்டிப்பாக வந்து அவன் ஆட்சிக்கு வந்துட்டா பேசுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நடிகன் வரும்போது நானே பல தடவை இந்த மாதிரி போய் ஒரு நடிகை முன்னாடி ஓனதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன் நானே வந்து எனக்கு பிடிச்ச நடிகர் யாராவது ஒருத்தர் வராரு, இல்லை வெளில ஏதாவது ரோட்டில் ஏதாவது ஒன்று நடக்குது, ஸோ ஏதோ ஒரு ஊர்வலம் போகுது அப்படின்னா நானே நின்று பார்ப்பேன், என்னடா ஊர்வலம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு நடிகை முன்னாடி ஓடாதீங்க, மக்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி பொதுவாக இந்த மாதிரி உயிரை இழந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் மேலே நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்கிறது மனிதாபிமானமே இல்லை. சம்பந்தமே இல்லாத நேரத்தில் ஒரு நடிகை முன்னாடி ஓடினீங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மனசாட்சியே இல்லாமல் பேசக்கூடாது நண்பர்களே. ஆனால் இப்பேற்பட்ட சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கல. ஏன் அப்படி நடந்தது? ஸோ விஜய் அவர்கள் இந்த மாதிரியான மீட்டிங் நடத்தினது தவறா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அவர் தரப்பில் அவர் சொன்னது இந்த இடத்துல இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஆனால் அந்த ஒரு ஊரை, அந்த ஒரு மாவட்டத்தை கட்டி ஆள்ற, கட்டி காப்பாற்றுற அந்த நிர்வாகத்துக்கு தெரியும் இல்லைங்க. அந்த நிர்வாகம் வந்து போதுமான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ், இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னா அவங்க தானங்க ப்ராப்பராக எடுத்துருக்கணும். எனக்கு என்னங்க தெரியும், இப்போ தானங்க நான் வரேன் அந்த ஊருக்கு, இப்போ தானங்க நான் மீட்டிங் போடுறேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அந்த கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. பொதுமக்களும் இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிர்வாக சீர்கேடுனால தான் இப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது பல பேர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை தான் நான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து மக்கள் மேலேயும் தப்பு கிடையாது, தாவேக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது. இப்பேற்பட்ட விஷயங்கள் அவங்க சைடில் இருந்து அவங்க இப்போதைக்கு வைக்கிறாங்க. இனிமேல் காலப்போக்கில் என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. காலப்போக்கில் அவங்க எந்த மாதிரியான ஆதாரங்கள் அவங்க வைக்கிறாங்க, என்னென்ன முறையீடுகளை வந்து அவங்க மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு மாவட்ட நிர்வாகம் செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் காலப்போக்கில் ஒன்று ஒன்றா நியூஸாக வரும். ஆனால் இப்போதைக்கு இது ஒரு நிர்வாக சீர்கேடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி விஜய் நடத்துகிறாரு, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு மீட்டிங் வரும், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கூட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது மக்கள் திரண்டுறப்போ அந்த நிர்வாகம் தான் ப்ராப்பராக மக்களை வந்து எப்படி சேஃப்டியாக வீட்டுக்கு அனுப்பணும், எப்படி மக்கள் கூடாமல் பார்த்துக்கணும்னு நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு டீ கடையில் 10 பேர் சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருந்தாலே போலீஸ் வந்து அடித்து துரத்துறாங்க இல்லையா. ஆனால் இங்கே 10,000 20,000 30,000 அப்படின்ற மாதிரி மக்கள் கூடும்போது எந்த அளவு நீங்கள் சேஃப்டியாக இருந்திருக்கணும். இதையும் தாண்டி விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் விஜய் அவர்களே வந்து மீட்டிங்கில் பேசும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி, ஏன்னா நான் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தன்னோட மீட்டிங்க்கு ஏகப்பட்ட மக்கள் கூட 30,000 40,000 அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் போலீஸே வந்து அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. இதையும் தாண்டி விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பவர் கட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் மயங்கி விழுந்ததுக்கப்புறமா 2-3 ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு அவங்க எல்லாரையும் வந்து ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பவர் கட் ஆனதுக்கப்புறமா விஜய் அவர்கள் சுதாரிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம தொடர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருந்தால் அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும், ஏன்னா மக்களால் நிற்க முடியல, கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சுன்னு அந்த மீட்டிங்கை அவசரமாக பாதியிலே நிறுத்திட்டு பேசிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை எப்படி விஜய் நோட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போலீஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு அவர் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டாராம். அதனால தான் அந்த மீட்டிங்கை அவர் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலேயே முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அசம்பாவிதம் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ இப்போ அந்த அசம்பாவிதத்தினால கிட்டத்தட்ட 40 பேரோட உயிர் பிரிந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு கணக்குப்படி 40 பேர் இறந்துட்டாங்களாம். இறந்தவங்க எல்லாரோட குடும்பத்துக்கும் 10 லட்ச ரூபா வந்து அரசாங்கம் கொடுக்குது. அதுக்கப்புறம் காயப்படுத்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ரொம்ப பாதித்தது என்ன, இந்த விஷயத்தை வந்து நான் எடுத்து பேசணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் வந்து என்னோட மொபைல் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தை இறந்துருக்கு. அவங்க அப்பா வந்து கதறி அழுகுறாரு. அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் கீழே வருது. என்ன கமெண்ட் தெரியுங்களா? நீ வந்து இந்த நடிகரை பார்க்கறதுக்கு ஓடினால தான் உன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, அந்த நடிகனை பார்க்க ஓடினால தான் இந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மக்களை வந்து மக்களே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து நிர்வாக சீர்கேடு, அதாவது நம்ம எதுக்குங்க எல்லாத்துக்கும் பார்த்து டேக்ஸ் கட்டுறோம், நம்ம வாங்குற சோப்புக்கும் நம்ம வாங்குற பேஸ்ட்டுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டுறது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மனிதர்கள்
இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழும்போது நம்மளை கட்டி காப்பாற்றுறது அந்த நிர்வாகமும் அரசாங்கமும் தான். ஸோ இவங்க தான் வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்காணிக்கிறது அப்படின்றது நல்ல மேட்டர் தான். ஆனால் அதையும் தாண்டி அரசாங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பொறுப்பை வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி தாவேக்காக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 மீட்டருக்கு முன்னாடி தான் நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம், அந்த 50 மீட்டர் தாண்டி வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனைறாங்க. அந்த 50 மீட்டரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது, தெரியாமல் நான் பேசக்கூடாது. ஸோ கரூரை சார்ந்தவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா அந்த 50 மீட்டருக்குள்ளே என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. ஸோ இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதிலிருந்து விஜய் அவர்கள் எப்படி மீண்டு வருவார்னு நம்மளுக்கு தெரியல. இதிலிருந்து அந்த குடும்பம் உயிரை வந்து பறிகொடுத்த அந்த குடும்பத்தினர் வந்து எப்படி மீண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கண்முன்னே நடக்கும் போது அதை பார்த்து நம்ம ஒரு சில பேர் பொறுத்து இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஸோ இது வந்து பார்த்து நீங்கள் கொந்தளிக்கணும்னு நான் சொல்லலை, சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணால் எனக்கு என்னப்பா, நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், நான் வரேன், டிவி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வந்து நம்ம தமிழ்நாடு வந்து வேறு ஒரு லெவலில் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம இன்ன வரைக்கும் முடிவு எடுக்காதனால தான் நண்பர்களே இவ்வளோ பிரச்சனைகள். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அரசியல் சேனல்னு ஒன்று ஆரம்பித்தா நான் பேசுவேன், ஆனால் இது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட சேனல் அப்படின்றனால தான். ஸோ விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போய் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நான் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா இனிமேல் என்னோட நீஷை வந்து நான் மீறத்துக்கு நான் விரும்பலை. ஏன்னா ஏதோ ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதில் ஒரு சினிமா நடிகர் சம்மந்தமாக இருக்கார் அப்படின்றனால இதை எடுத்து பேசுகிறேன். இதையும் தாண்டி அந்த காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன குழந்தையோட உயிர் வந்து பறி போயிருந்தது. இதை பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது, எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. சரி இதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இந்த குழந்தை இறந்ததுக்கான அந்த வீடியோக்கு இவங்க கமெண்ட் போடும்போது அவங்க அப்பனையே குறை சொல்கிறாங்க. குறை சொல்கிறது எந்த தப்புமே கிடையாதுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த மீட்டிங்கில் நடுவில் நின்னாரா, இல்லை தனியாக வேடிக்கை பார்த்தாங்களா, இல்லை இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாங்களா, இந்த கிராஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் 19 நம்ம மக்களை குறை சொல்லிட்டு போயிட்டோம்னா மறுபடியும் இந்த நிர்வாகத்துக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பிளாக் மார்க்கும் மறைக்கப்பட்டு விடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, அந்த நிர்வாகத்தில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, நியூஸ் சேனல்ஸ் பாருங்கள், அந்த நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, நிர்வாகம் சைட்லேருந்து என்ன தப்பு பண்ணாங்க, தாவேக்கா சைட்லேருந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே நடிகை பின்னாடி ஓட்டிட்டீங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம வெளில போகக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் இருக்க ஏரியாவில் இதே மாதிரி ஒரு நடிகை கூட்டம் போட்டால் நீங்களும் வெளில வந்து நின்று பார்க்க தான் செய்வீங்க. நீங்கள் பார்க்க மாட்டேன், நான் லைவாக வீட்டில் டிவியில் பார்க்குறேன்னா பார்ப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் வசதி இருந்தால் மொட்டை மாடியில் நின்று பார்ப்பீங்க. வசதி இல்லாதவங்க ரோட்டில் நின்று தான் பார்க்கணும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வரும்போது தான், அதாவது உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு மேட்ரு தான். அந்த ஒரு மேட்ரு வந்து நான் சொல்லிக்கணும். அதுதான் என்னோட டாபிக், அதை தான் நான் பேச விரும்புகிறேன். ஸோ இதை பேசும்போது கண்டிப்பாக சில பேர் வந்து டிவிக்கு சொம்பு தானே நீ அப்படின்வாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோவில் வந்து நீ வந்து டிஎம்கே சொம்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு உதவுதில்லை, ஏதோ ஒரு சொம்பாவே நான் இருந்துட்டு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு நம்ம சினிமா சீரிஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.